நாம் தமிழ் மொழியை பேசும்போதும் எழுதும்போதும் என்னென்ன சொற்களை பயன்படுத்துகிறோம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லாம். இவங்க தன்னோட கம்பெனி மூலம் மற்ற கம்பெனியோட டைப் வச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லெவலில் புஷ் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு வீடியோ ஷோ பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி 4 வகை சொற்கள் இருக்குது: பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இப்போ பெயர் சொல் எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் எல்லாத்தையும் காமனாக பெயர், எந்த பெயராக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பேசுகிற பேச்சில் செருப்பு என்பது ஒரு பெயர், அந்த இதுக்கான ஒரு திங்ஸுக்கான ஒரு நேம். அதே மாதிரி எந்த பொருளாகட்டும் இருந்தாலும், உயிருள்ள உயிரற்ற பொருளுக்கு பேர் இருந்தாலே அது பெயர் சொல். அதுலேயும் குறிப்பிட்டு 6 வகை இருக்குது. டீப்பாக போனோம்னா அதாவது காலப்பெயர் இருக்குது, இடப்பெயர் இருக்குது, பொருள் பெயர் இருக்குது, அதுபோக சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர்னு இருக்குது. இப்போ பொருள் பெயர்னால் உயிருள்ள உயிரற்ற பொருள்னு தெரிஞ்சிருச்சு. அது இடப்பெயர்னா ஒரு இடத்தோட பெயர்னு குறிப்பிடுறாங்க. காலப்பெயர்னா காலத்தை கணிக்கிற ஒரு பெயர். இப்போ எந்த பெயர் எடுத்தாலும் மாதம்னா அது ஒரு காலத்தை குறிக்குது. அதே மாதிரி சினைப்பெயர்னா உறுப்புகளை குறிக்கும். இப்போ மரத்தோட உறுப்புன்னு பார்த்தா கிளைன்னு சொல்லுவாங்க, பறவையோட உறுப்புன்னு பார்த்தா இறகுன்னு சொல்லுவாங்க, மனிதனோட உறுப்புன்னு பார்த்தா கைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பண்புன்னு பார்த்தோம்னா கேரக்டர். அதாவது எதுக்கான கேரக்டர்னா செருப்புனா என்ன பண்ணுவீங்க, அதை நடக்க போடுவீங்களா. இந்த செருப்பு மிக பதமாக மெல்லியதாக இருந்தது, மெல்லியதுன்னா அதோட பண்பு அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி தொழிற்பெயர்னா ஒரு தொழிலை குறிக்கும். தொழில் என்பது செயல் மட்டும் கிடையாது, அது ஒன்று உருவாக்குறது, புதுமையாக கொண்டு வர்றது. இப்போ நீ நடக்கிறதுனா அது ஒரு செயல். அதே நடந்து ஒரு இது கிரியேட் பண்ணுற ஒரு பாதையை உருவாக்குறீங்கன்னா அது பேர் தான் தொழில்னு அர்த்தம். அடுத்ததாக வினைச்சொல் பார்க்க போகிறோம். இது ஒரு செயலை தொடக்கத்துலேருந்து முடிகிற வரைக்கும் சொன்னால் அது வினைச்சொல். அதுலேயும் வினை எச்சம், வினை முற்றுன்னு 2ஆக பிரியுது. வினை எச்சம்னா ஒரு செயலை தொடங்கும் போது பாதிலே நின்றோம். எக்ஸாம்பிளுக்கு மாடு மேயும் நின்ற எழுத்தை மாடு மேய்ந்தது, அதாவது மேய்ந்தது, இன்னும் மேய்தான்னு தெரில. பட் அதே மாடு மேயும்னா வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. மேயும்னா வினைமுற்று, நிகழ்காலத்தை குறிக்கிறது. அதே வினைமுற்றுலே நிறைய வகை இருக்குது. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. அதில் ஏவல் வினைமுற்று நம்ம ஒரு செயலை ஏவி வர்றோம், இதை வாங்கிட்டு வரும்போது அது ஒரு செயல். அதே மாதிரி வியங்கோல் வினைமுற்றுனா நம்ம ஒரு இறுதியில் இயன்னு முடியும். இதுதான் இதோட இறுதினா விகுதியில் முடிகிற வார்த்தைகள். ஓகேவா? இது மாதிரி இருந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது இடைச்சொல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வினைச்சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில மாதிரி தான் இந்த இடைச்சொல். இதுக்கு சில பல சொற்கள், வார்த்தைகள்லாம் இருக்குது. அதாவது வேற்றுமை உறுப்பும் வரும், பன்மை விகுதியும் வரும், திணைப்பால் விகுதியும் வரும். மேலும் கால இடைநிலை ஆக கருதப்படும் நிறையா எழுத்துக்கள் வரும். அதில் பெயரச்ச எழுத்துக்கள் வரும், வினையச்ச எழுத்துக்களும் வரும். மேலும் இதோட விகுதி தொழிற்பெயர் விகுதியாகவும் வரும், வியங்கோல் விகுதியாகவும் வரும், சாரிகைகள் வரும். இதே மாதிரி தான் உரிச்சொற்களும். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட சில சொற்கள் விகுதியாக வரும். அந்த என்னென்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா உரு, தவ, நனி, அது மாதிரி உரிச்சொற்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டாலே நான் ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 2 மட்டும்தான், பெயர் சொல்லும் வினை சொல்லும் தான் நம்ம லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது. அதில் சென்டென்ஸில் நடுவில் தான் நம்ம இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பயன்படுத்துறதுனால அதுக்கு மெயின் கான்செப்ட் கிடையாது. அந்த 2 சொற்களையும் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்ததுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸை பற்றி பார்க்கலாம்.